இப்போ ஞாயிற்றுக்கிழமை நாளானாவே நாங்கள் வந்து என்னென்னா ஞாயிற்றுக்கிழமைன்னு சொல்ல மாட்டோம். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை என்ன பண்ணுறீங்க, எலும்பு கடிக்கிற நாள் வந்தாச்சுன்னு சொல்லுவோம். நாங்கள் 2 காலம் 4 காலம் ஊடுறதா பறக்கிறதா அப்படிம்போம். வணக்கம் வெல்கம் பேக் டு ஷர்தினாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோங்க அப்படின்னா கோயம்புத்தூர் வந்திருக்கோம். கோயம்புத்தூர்லேருந்து நம்ம எங்கே போய் ஷூட் பண்ண போகிறோம்னா கவுண்டம்பாளையம். இப்போ கவுண்டம்பாளையத்தில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்ன கேட்டினா ஒரு அருமையான ஸ்டைலில் பண்ணுற ஒரு சிக்கன் கறி. இங்கே நாங்கள் வந்து அடிக்கடி செய்கிறது வந்து சிக்கன் கிரேவி நிறைய செய்வோம். அது வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு ஒரு உரம்பரை அத்தை மாமா யாராவது வந்துட்டாங்கன்னா ஒரு 10 நிமிஷத்தில் செய்யக்கூடிய கிரேவி தான் சிக்கன் கிரேவி. இந்த கோழி குழம்பு பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக இதில் வந்து இந்த சின்ன வெங்காயம், தேங்காய், அதுக்கப்புறம் மசாலா இதெல்லாம் போட்டு லைட்டாக வதக்கிட்டு அதை அப்படியே அரைச்சி இந்த சிக்கனோட போட்டு தாளித்து கம்ப்ளீட் பண்ணுறாங்க. இதுக்கு நிறைய பொருள் எல்லாம் தேவைப்படாது. சும்மா தேங்காய், பட்டை, சோம்பு தான் அரைச்சி ஊற்றுவோம். ஆனால் அந்த கிரேவி டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். சரியான கிரேவியாக இருக்கு. சப்பாத்தி, இட்லி, தோசை பார்த்திங்கன்னா சுட சுட சாப்பாடோடு சாப்பிடும்போது இன்னும் அருமையாக இருக்கும். ஃபர்ஸ்ட் கிளாஸான ஒரு சிக்கன் கிரேவி, சிம்பிள், நீட், டக்கு. இந்த மாதிரி ஒரு சிம்பிளான ரெசிபி தான் 6 அடிக்கும் சொல்லலாம். அந்த மாதிரி தான் இருக்குது. திடீர்னு யாரும் புதுசாக செய்ய தெரியாதவங்க கூட இந்த மாதிரியெல்லாம் செஞ்சு பழகிக்கலாம். ரொம்ப சிம்பிளான டிஷ்ஷு. இந்த ரெசிபி நம்ம சொல்லி தர போகிறாங்க யார் கேட்டால் திருமதி மனோமணி அக்கா தான். ஸோ அவங்கள தான் மீட் பண்ணி இந்த ரெசிபி அவங்க வீட்டு ஸ்டைலில் பண்ணுற இந்த நான்வெஜ் கிரேவி, சிக்கன் கிரேவி எப்படி ரெடி பண்ணா சொல்லி கேட்டு தெரிஞ்சு போகிறோம். அது மட்டும் இல்லை, இது ஃபஸ்ட் டைமாக வந்து நமக்காக ஒரு நான்வெஜ் ரெசிபி பண்ணுறாங்க. நீங்கள் எங்கெங்கேயோ சிக்கன் பண்ணுறீங்க, எங்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா முளைக்கட்டின கொள்ளு குழம்பு அது இதெல்லாம் போடுறோம், கீரை போடுறோம், எல்லாம் பண்ணுறோம். நிறைய பேர் எங்கிட்ட கேட்டாங்க, என்னென்னு நீங்கள் என்ன சிக்கன் மட்டன் எல்லாம் செய்யறது இல்லை, அந்த மாதிரி எல்லாம் உங்களோட இது போடுங்க அப்படின்னு கேட்டாங்க. வீட்டில் செய்கிற மாதிரி சிம்பிளான இதெல்லாம் போடுங்க அப்படின்னா நீங்கள் தான் குழம்பு சாப்பாடு அப்படியே போயிட்டோம். ஆனால் இந்த தடவை வந்து விடுறதில்லை, இன்னைக்கு சிக்கன் கிரேவி சாப்பிட்டா ஆகும். அக்கா வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கும். சௌக்கியம். இன்னைக்கு உங்க வீட்டு ஸ்டைல்ல, அதாவது கோயம்புத்தூர் கொங்கு ஸ்டைல்ல பண்ற இந்த கறி குழம்பு பண்ணலாம் சொல்லிட்டு ரொம்ப நாள் நம்ம பேசிட்டு இருந்தோம். இன்னைக்கு நம்ம பண்ண போறோம். அது மட்டும் இல்ல, நீங்க சொன்னீங்கல்ல வீட்டுல சொந்த பந்தம் யாரும் ஓடி போய் சிக்கன் எடுத்துட்டு வந்து மடமட 10 நிமிஷம் ஆயிரும். சரின்னு சொல்லி சொன்னீங்க. யார் மாமன் மச்சான் வந்தாலும் சரி, நாங்க குழந்தையா யார் வந்தாலும் சரி, பாத்தீங்கன்னா வெறும் குழம்பு ரசம் எல்லாம் சாப்பிட மாட்டாங்க. இந்த குழம்பு ரசம் சாப்பிட்றக்க உங்க வீட்டுக்கு வர்றோம், குழம்பு ரசம் அங்கேயே சாப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால வர்றேன்னா சிக்கனோ மட்டனோ ஏதோ ஒன்று எடுத்துருவோம், டக்குன்னு செஞ்சுருவோம். இப்போ இந்த ரெசிபி தேவையான பொருட்கள் சொல்றீங்களா? சொல்கிறேன். சிக்கன் கிரேவிக்கு தேவையான பொருள்கள்: சிக்கன் 3/4 கிலோ, பெரிய வெங்காயம் 2, சின்ன வெங்காயம் 100 கிராம், தக்காளி 1, பூண்டு ஒரு 10 பல், இஞ்சி ஒரு துண்டு, சீரகம் 1 ஸ்பூன், மிளகாய் 1/2 ஸ்பூன், சோம்பு 1 ஸ்பூன், பட்டை ஒரு 2 பீஸு, கிராம்பு ஒரு 4 பீஸு, கருவேப்பிலை, கொத்தமல்லி, உப்பு தேவையான அளவு, மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன், மல்லித்தூள் 2 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், தேங்காய் அரை முடியில் பாதி அளவு, நல்லெண்ணெய் தேவையான அளவு. இப்போ இந்த ரெசிபி தேவையான பொருட்கள் சொல்லியாச்சு. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்? இப்போ வந்து வெங்காயம், இது தேங்காய் இதெல்லாம் வதக்க போகிறோம். ஹோட்டலில் போயிட்டு காரசாரமாவோ இல்லை விதவிதமாக சிக்கன் சாப்பிட்டாலும் நம்ம வீட்டில் ஞாயிற்றுக்கிழமை வந்து டிவி பார்த்துட்டு சுட சுட சோறு கொஞ்சம் அது குழம்பு ஊற்றி சாப்பிட்டா அது சுகமே வேற. ஆமாம். 1 மணிக்கு பசி எடுக்கும், 1:30 மணிக்கு கோயிலுக்கு கொடுப்பாங்க. அப்பா எப்படா தேவையான சிக்கன் குழம்பு அப்படின்னு சொல்லி ஆசைப்படுவாங்கல்ல. இப்போ சிக்கன்னாவே யாருக்கும் பிடிக்காதுங்க, குழந்தையிலேருந்து பெரியவங்களுக்கு வரைக்கும் பிடிக்கும். அது செய்யும் போது அந்த வாசம் வரும்போது எப்படா ஆகும், எப்படா ரெடி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்றோன்னு எதிர்பார்த்துட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறது இது ரொம்ப சிம்பிளான இருக்குது. ஞாயிற்றுக்கிழமை நாளான ஏதோ ஒரு மட்டன் குழம்பு வச்சாலும் சரி, இது கண்டிப்பாக இருக்கணும். சிக்கன் வந்து குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். இது செஞ்சோம்னா எல்லாருமே விரும்பி சாப்பிட்ற ஒரு உணவு. ஓகே, இப்போ தேவையான பொருட்கள் சொல்லிட்டீங்க. சொல்லிட்டேன். ஆரம்பிச்சிடலாம். அடுப்பு பற்ற வைக்காம என்ன ரெசிபி பண்ண முடியுமா? சும்மா அடுப்பு பற்ற வைக்காம அவளெல்லாம் வந்து ஊற வச்சு அப்படி சாப்பிடலாம். இல்லை இன்னும் சிக்கன் எல்லாம் வேக வச்சு தான் சாப்பிடணும், அப்படியே சாப்பிடணும். ஆமாம், அடிக்கிற வெயிலுக்கு சிக்கன் எல்லாம் சாப்பிடவே கூடாதுங்க. அப்படி இங்கே அடிக்கிற வெயிலுக்கு இந்த சிக்கன் வச்சா காஞ்சி போயிடும். ஆமாம். அதுக்காக தான் நம்ம நல்லெண்ணெய் சேர்க்குறோம். சிக்கனில் வந்து எப்பவுமே சூடுன்ட்டு அதுக்கு நல்லெண்ணெய் சேர்க்குறோம். அதே மாதிரி தேங்காயில் சேர்க்குறோம். அது வந்து அந்த சூடு வந்து தனி இருக்காக சேர்க்குறோம். சரி, ஓகே, டன். இப்போ வடக்கல் வச்சாச்சு, அடுத்தது எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய், சரி, ஓகே. அதாவது அந்த சூடு தெளிக்கிறதுக்கு வந்து நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறது நல்லது. ஆனால் இங்கே நான் இன்னும் நிறைய பேர்ட்ட வீடியோ பண்ணும்போது அவங்களாம் இந்த மேரேஜ் ஃபங்க்ஷன் பண்ணும்போது கடல் எண்ணெய் யூஸ் பண்ணுறாங்க. எப்படி இது? இல்லை, சிக்கன்னாவே வீட்டில் வந்து நல்லெண்ணெய் தான். ஓகே.
இப்போ நல்லெண்ணெயில் சிக்கனுக்கு ஊற்றுறது வந்து ரொம்ப நல்லதுங்க. அந்த டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். பார்த்தீங்கன்னா அந்த சூட்டுக்கு நாட்டுக்கோழிக்குமே நல்லெண்ணெய் தான். சின்ன வெங்காயம் போட்டுடலாம். சின்ன வெங்காயம். ஆமாம். ஓகே டன் டன். எல்லாமே வந்து மட்டன் குழம்பாகட்டும் சிக்கனுக்கு எல்லாமே சின்ன வெங்காயம். இங்கே வதக்கறதுக்கு மட்டும்தான் பெரிய வெங்காயம். நீங்கள் பெரிய வெங்காயமே நாங்கள் போடுறது இல்லைன்னு சொன்னீங்க. சிக்கன் கிரேவிக்கு இங்கே பெரிய வெங்காயம் வர்றாரு. சிக்கன் கிரேவி பெரிய வெங்காயம் வீட்டில் சின்ன வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் ஆமாம் 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 சின்ன வெங்காயம் இருந்தால் போட்டுக்கலாம். சரி ஓகே. ஆனால் இதுக்கு அரைக்கிறதுக்கு சின்ன வெங்காயம் போடுறோம். ஆனால் மட்டன் குழம்புக்கெல்லாம் ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் தான். இங்கே வந்து அதிகம் மட்டன் குழம்பும் பண்ணுவோம். சிக்கன்னா அதிகம் கிரேவி வைப்போங்க. சிக்கன் குழம்பு இருக்கும், கிரேவி அதிகமாக இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா குடல் குழம்பு, ரத்த பொரியல். அது சிக்கன்ல வேற என்ன பண்ணுவீங்க? சிக்கன் 65 ஏதாவது அந்த மாதிரி பண்ணுவோங்க. அந்த மாதிரி பண்ணுவோம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சுக்கா மாதிரி பண்ணுவோம். அந்த மாதிரி ரெகுலராக வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரையாக பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா வெறும் தூள் மட்டும்தான் போட்டு ஃப்ரை பண்ணுவோம். இந்த அரைச்செல்லாம் ஊற்ற மாட்டோம். வெறும் தூள் மட்டும் போட்டு தேங்காய் வந்து குட்டி குட்டி பீஸாக போடுவோம். அதில் அது வந்து கடிச்சிட்டே சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். இந்த கேரளாவில் கேரளாவில் பண்ணுற மாதிரி கேரளாவில் இந்த மட்டன் கோக்மே ஃப்ரை சொல்லுவாங்க. வெறும் மசாலா பொடி போட்டு 2 வெங்காயம் போட்டு வதக்கி அதுக்கப்புறம் தேங்காய் போட்டு வறுத்து போடுவாங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம். சின்ன வெங்காயம் ஒரு 2 வரமிளகா கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு மஞ்சத்தூள் மிளகாத்தூள் இதெல்லாம் போட்டு வதக்கிட்டு தேங்காய் அவ்வளவுதாங்க. அது வந்து நல்லா ட்ரையாக இருக்குது சாப்பிட்றதுக்கு. ஒரு பொரியல் மாதிரி இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. இது வந்து கிரேவி மாதிரி இருக்குங்க. அதுக்கடுத்து இஞ்சி பூண்டு போட்டுடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்டா? இல்லைங்க இஞ்சி பூண்டு. ஓகே ஓகே. எவ்வளோ போடுறீங்க? பூண்டு ஒரு 8 பல்லு இருக்குங்க. சரி. இஞ்சி வந்து ஒரு சின்ன பீஸு. ஓகே. ஒரு சும்மா ஒரு 25 கிராம் சொல்லலாம். ஒரு சின்ன பீஸ் இந்த விரல் ஒரு பாதி சொல்லலாம். சரிங்களா? சிக்கன் மட்டனாவே கொஞ்சம் இஞ்சி பூண்டு போடணும். அப்பதான் வாசனை. அந்த பூண்டோட தன்மையும் இஞ்சியோட தன்மையும் ரொம்ப முக்கியமான பொருளா இருக்கும். அதுக்கப்புறம் வதக்கணும். ஆமா. மிளகு ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுடலாம். ஓகே. அடுத்தது சீரகம். சீரகம் ஒரு ஸ்பூன் போடலாம். அப்புறம் இந்த இதெல்லாம் வேணுமா? அதுவும் போடணும். பட்டை சோம்பு எல்லாமே. ஆமாம். 2 பட்டை சோம்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். சரி ஓகே. லவங்கம் ஏலக்காய் போட மாட்டீங்களா? இல்லை ஏலக்காய் போட மாட்டேங்க. 4 கிராம். காரணம் இப்போதான் நிறைய பேர் எல்லாம் ஏலக்காய் போடுறாங்க. ஆனால் நாங்கள் முதல்ல இருந்து பார்த்தீங்கன்னா அந்த பட்டை இதுதான் போடுவோம். பட்டை கிராம்பு சோம்பு தான் போடுவோம். ஏலக்காய்லாம் போடுறதில்ல. அது பிரியாணிக்கு மட்டும்தான் ஏலக்காய் போடுறோம். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஏலக்காய் வாசம் ஒரு சிலருக்கு பிடிக்காது. அது வந்து பிரியாணியோட சரிங்க. இதுக்கெல்லாம் வந்து பட்டை கிராம்பு சோம்பு தான் போடுவோம். அதுக்கு எடுத்து வந்து தேங்காய் போட்டுடலாம். வதக்க வேண்டியது. தேங்காய் ஆற முடியல கொஞ்சம் பாதி அவ்வளோதான். இதுக்கப்புறம் கருவேப்பிலை வேணுமா? ஆமாம் கருவேப்பிலை நான் போடுவா? போடுங்க. எல்லாத்தையும் நீங்களே போடுறீங்க? நான் கொஞ்சம் போடுங்க. நம்ம பிடிச்ச ஒரு பொருள் நான் போடுறேன். இதை போட்டு என்ன மாதிரி பக்குவத்தில் வதக்கணும்? இது வந்து அவ்வளவுதாங்க. ஒரு தேங்காயெல்லாம் போட்டு ஒரு வதக்குனா அவ்வளவுதான் முடிஞ்சதுங்க. ரொம்ப நாள் வதக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதுல பாத்தீங்கன்னா வெங்காயம் மட்டும் தான் ரொம்ப நாள் வதக்கி இருக்கும். ஒரு 30% சொல்லலாமா? ஒரு 50% வதக்கி 50% வதக்கி முடிச்ச பிறகு அந்த இஞ்சி பூண்டு சோம்பு இதெல்லாம் போட்டோம். தேங்காய் போட்டு சும்மா ஒரு 2 நிமிஷம் தான். 2 நிமிஷம் 1 நிமிஷம் சொல்லலாம். 1 நிமிஷம். ஆமாம் அவ்வளோதான். ஓகே. அதான் திடீர்னு செய்யறதாச்சே. இது ஒரு 10 நிமிஷம் செய்யறது. இது ஒரு 5 நிமிஷம், அது ஒரு 10 நிமிஷங்க. அவ்வளவுதான். சரி ஓகே. அவ்வளோதான். ஆஃப் பண்ணிடலாங்க. அடுத்து அந்த தேங்காயில் இருக்கு அந்த ஈரத்தன்மை போன உடனே ஆஃப் பண்ணுறாங்க. இனி வந்து சிக்கன் வதக்கி விட்டுறலாம். சரி ஓகே. அதுக்கப்புறம் இது என்ன பண்ண போகிறோம்? இது வந்து அரைக்கிறோம். அரைக்கிறோம். அப்போ எனக்கு ஒன்று பண்ணுங்க. இதை அரைச்சிட்டு எங்களுக்கு காமிங்க. அதுக்கப்புறம் நம்ம சிக்கன் ஊட்டலாம். சரி ஓகே. அரைக்கும் போது எந்த பக்கத்தில் இருக்கு? நைஸாவா இல்லை குறவா? நல்லா பேஸ்ட் அரைச்சிருக்கணுமா எப்படி? இல்லை நைஸாக அரைச்சிரும். நல்லா நைஸாக பேஸ்டாட்டாக அரைச்சிரும். சரி. தண்ணி ஊற்றுற பக்கம் தண்ணி வந்து இப்போ மறுபடியும் நம்ம சிக்கன் வேக வைக்கல தண்ணி ஊற்றுவோம். இது தேவையான அளவு தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். சரி. அப்போ எனக்கு அரைச்சிட்டு காமிங்க. அதுக்கப்புறம் தாளிச்சு இந்த பேஸ்ட் எப்போ போட்டு நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி சொல்லி பார்க்கலாம். இப்போ வந்து அந்த தேங்காவை நல்லா அரைச்சி வச்சிருக்கோம். ஆமாம். நல்லா நைஸாக அரைச்சி வச்சு இது பார்க்குறது பார்த்தீங்கன்னா இந்த பொட்டுக்களை போட்டு அரைச்சா எப்படி இருக்கும்? ஆமாம். அந்த மாதிரி பக்கம் சட்னி மாதிரி. ஓகே. அந்த அளவுக்கு நைஸாக அரைச்சிருக்காங்க. கலர் அப்படிதான் இருக்கு பார்க்கறது. நைஸாக அரைச்சாதான் குழம்பு அந்த கிரேவி ஆகட்டும் குழம்பாகட்டும் நைஸாக இருக்குங்க. ஊற்றி சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். சரி ஓகே. அதனால நல்ல ஃபைன் பேஸ்ட். ஆமாம். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா தாளிப்பு கொடுக்கலாம். அதுக்கு வந்து காடியாக நம்ம நல்லெண்ணெய் எடுங்க.
இப்போ வந்து மசாலா வதக்கிறக்கும் நல்லெண்ணெய் ஊற்றி தான் வதக்கணும். இப்போ மறுபடியும் தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் ஊற்றி தாளிச்சுக்கலாம். போதுமா அது? போதும். போதும். எப்படி நீங்கள் குழம்புல வைக்கும்போது எண்ணெய் தாராளமாக ஊற்றுவீங்களா இல்லை கொஞ்சமாக அளவோட ஊற்றுவீங்களா? இல்லை நாங்கள் வந்து அளவாக தான் ஊற்றுவோம், எண்ணெய் இல்லை. ஏன்னா நம்ம சிக்கன் மட்டன்லேயே உங்களுக்கு வேகும் போது பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற ஆயில் கொழுப்பு அதெல்லாம் வந்து உங்களுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா அதிகமாயிரும். அதனால கொஞ்சம் கம்மியாக தான் ஊற்றுவோம், தேவையான அளவு ஊற்றிக்குவோம். இப்போ எண்ணெய் சூடாயிருச்சு, அடுத்து பட்டை சோம்பு போட்டுக்கலாம். பட்டை சோம்பு? ஆமாம். ஓகே, நாங்கள் பட்டை சோம்பு. எப்படிங்க வேற என்ன தாளிப்பு கடுகுலாம் போடுவீங்களாங்க? இல்லைங்க, பட்டை சோம்பு, வெங்காயம், தக்காளி, அப்புறம் பொடிகள்லாம் போடுவோம். சரி, ஓகே. நம்ம வீட்டில் கொஞ்சம் கடுகும் போடுவாங்க. ஓ சரி. கடுகு போட்டு முருங்கைக்காய் போடுவாங்க, உருளைக்கிழங்கு போடுவாங்க, அவரைக்காய் போடுவாங்க. ஆமாம், ஒவ்வொரு ஊரில் காய் போடுறாங்க. இன்னும் எங்க அம்மா வீட்டு சைடில் பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் போடுவாங்க. கத்திரிக்காய் போட்டு அந்த தேங்காய் அரைச்சி ஊற்றி, தேங்காய் அரைச்சி ஊற்ற மாட்டாங்க, தேங்காய் பால் ஊற்றுவாங்க. அப்படி இருக்கும். ஓ சரி. நீங்க கத்திரிக்காய் இல்ல காய் போட மாட்டோம். இல்ல. ஓ சரி. இங்க என்ன சிக்கன்னா தனியா தான் இருக்கும், மட்டன்னா தனியா இருக்கும். அன்னாடு காய், அதாவது சாம்பார் குழம்பு அந்த மாதிரி எல்லாம் காய் சாப்பிட்றோம். அந்த காயை இதோட சேர்த்து சாப்பிட்றது இல்லை. இப்போ வந்து பட்டை போட்டாச்சு, அடுத்து சோம்பு போட்டுடலாம், அப்புறம் கிராம்பு போட்டுடலாம். அப்படியே போடலாமா? இல்ல போதும். அப்புறம் ஏன்னா அரைக்கிறதுக்கு போட்டிருக்கோம், இது தாளிப்புக்கு. அதுக்கு அடுத்தது வந்து வெங்காயம் போட்டுடலாம். வெங்காயம், பெரிய வெங்காயம் நல்ல பெருசு கட் பண்ணி. ஆமா. இல்ல வதக்கும் போது அது இதாயிடும். சிக்கனோட வந்து பாத்தீங்கன்னா இந்த வெங்காயம் கடிச்சு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். அதனால கொஞ்சம் பெருசா போடுறோம். ஓகே. 2 அடுப்புல இருந்தா இது ஒருக்கா வணக்கிட்டு இருப்போம். அது மசாலா வந்து வணக்கி சீக்கிரம் அரைச்சு இது வேகறக்குள்ள அது ஊத்தணும்னா 10 நிமிஷத்துல ரெடி ஆயிடும். ஆமா, டக்குன்னு 2 அடுப்புல ஈஸியா முடிச்சிடலாம். இப்போ நம்ம ஷூட் பண்றதுனால ஒரே அடுப்புல வச்சு பண்றோம். ஆமா, கேமரா ஆங்கிள் ஒரே இடத்துல இருந்து பார்க்கறதுக்கு உங்களுக்கு காமிக்கிறதுக்கு. ஓகே டன். இப்போ இந்த மாதிரி இந்த கோழி குழம்பு நீங்க கோயம்புத்தூர் ஸ்டைல்ல பண்றபோது இப்போ இந்த தக்காளி அளவுலாம் அதிகமா இருக்குமா கம்மியா இருக்குமா? ஏன்னா இப்போ வெங்காயம் அதிகமாக போடுங்க, தக்காளி கம்மியா போடுங்களா? சிக்கனுக்கு தக்காளி போடுவோங்க, மட்டனுக்கு போட மாட்டோம். என்ன காரணம்? மட்டனுக்கு வந்து சின்ன வெங்காயம் தான், அதில் சின்ன வெங்காயம், மல்லி, சீரகம், கொஞ்சமாக தேங்காய் வைப்போம், அவ்வளோதான். தக்காளி போடவே மாட்டோம். தக்காளி போட அது வந்து மட்டன்னாவே தக்காளி சேர்த்துறது இல்லை, அந்த புளிப்புத்தன்மை வந்துடும் அப்படின்னு செஞ்சது. அதனால பார்த்தீங்கன்னா மட்டன் போடுறது. இதே வந்து சிக்கனுக்கு போடுறோம், கிரேவி அந்த மாதிரிலாம் செஞ்சோம்னா சிக்கனுக்கு போடுவோம், மட்டனுக்கு போடுறது இல்லைங்க. இப்போ இந்த குழம்பு சாதத்துக்கு நல்லா இருக்குமா? டிஃபன் சாதம் எல்லாத்துக்கும் நல்லா இருக்குமா? இது சாப்பாடு, இட்லி, தோசை, டிஃபன் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். சப்பாத்தி எல்லாத்துக்கும் சாப்பிடுவோம். நம்ம வீட்டில் வச்சுன்னா காலையில் நைட்டு இருக்கு. ஆமாம், அதுதான். சிக்கன்னா இருக்கிற வரைக்கும் சட்டியில் அடியில் இருக்கிற வரைக்கும் வலிச்சு சாப்பிடுவாங்க. இன்னொன்று இந்த சைடில் நாட்டுக்கோழி, இன்னைக்கு நாட்டுக்கோழி கிடைக்கல, அதனால ப்ராடக்ட் பண்ணுறோம். பட் உங்கள் வீட்டில் நாட்டுக்கோழி இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். வீட்டு பக்கத்துலையோ இல்லை கடையிலையோ இல்லை வீட்டில் வளர்த்தினா ஒரு பண்ணி கோழி அடிச்சு குழம்பு வச்சிட வேண்டியது. கோழி அடிச்சு குழம்பு வைங்க. அடுத்து தக்காளி போட்டுடலாம். இப்போ வெங்காயம் என்ன பக்கத்தில் வதங்கணும்? 30-40% போதுமா? போதும். அடுத்து தக்காளி போடுறோம், தக்காளி வதங்குவோம். அப்போ வந்து 2 சமமாக வதங்கிடும். அப்படியே? ஆமாம், நல்லா வதக்கி அதுக்கப்புறம் தக்காளி போடலாம். இல்லைங்க, இப்போ வந்து இது பாதி வதங்கிருச்சு, அதுக்கு எடுத்து தக்காளி போடுறோம். அந்த வெங்காயத்தை காட்டுங்க, இங்கே பாருங்க. சோ 30 to 40%. ஆமா, ஏனா முழுசா தெரியுமா அப்படியே வெங்காயம் நமக்கு இருக்குங்க, முழுசா இருக்கும். சரி, ஓகே, நைஸ். இது ஒரு ஸ்வீட் தன்மையா இருக்கும். சிக்கனோட சாப்பிடும்போது பாத்தீங்கன்னா இதுவும் வச்சு அப்படி சாப்பிடும்போது காரத்தோட கடிக்கும்போது நல்லா இருக்கும். நறுக்குன்னு இருக்கு. நான் சொல்லுங்க, ரசிச்சு சொல்லுங்க. சிக்கனோட கடிச்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்கும். இது 2 சேர்த்து நல்லா வதக்கிடுவோம். சோ இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் போடுறது இல்லையா? இஞ்சி பூண்டு வந்து அதில் போட்டு அரைச்சிட்டோம். இந்த மசாலா போட்டுலாம் இங்கே போடணும். இங்கே வேண்டாம். சரி, ஓகே தான். இப்போ நார்மலாக வந்து வெங்காயம் வதக்கும் போது அந்த இஞ்சி பூண்டு எண்ணெயில் போட்டு வதக்குனா அந்த வாசனை வரும். நானும் அப்படி தான் பண்ணுவேன். இப்போ நீங்கள் எப்படி பண்ணுவீங்க? இல்லை, அது வெங்காயத்தோட வதக்கி அரைச்சாச்சு. வீட்டு முறை. வீட்டு முறை, ஹோட்டல் முறை. இல்லைங்க, எப்பவுமே வெங்காயம் போடும்போது இஞ்சி பூண்டு அதில் வந்துருங்க. நல்லது. ஏன்னா அது எண்ணெயில் வதக்கி தான் அரைக்கிறோம், அப்போ அந்த பச்சை வாசம் போயிருக்கும். இப்போ மறுபடியும் ஊற்றி கொதிக்க வைக்கும்போது பச்சை வாசம் சுத்தமாக போயிருங்க. பாருங்க, சிக்கன் பாருங்க. நீ அடுத்தது சிக்கன் போட்டு பொடியெல்லாம் போட்டுடலாம். இருங்க, இன்னும் ஒரு 2 நிமிஷம் வதங்கணும். இப்போ வெங்காயம், தக்காளி எல்லாமே முக்கால்வாசி வணங்கிருச்சு.
அடுத்தது வந்து சிக்கன் போட்டுடலாம். இந்த பக்கம் போதுமா? போதும். மறுபடியும் சிக்கன் வேகும் போது உங்களுக்கு இதுவும் வேகும், முழுசா வெந்துருங்க. சரி, ஓகே. சிக்கன் வந்து என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? கல்லுப்பும் மஞ்சத்தூளும் போட்டு நல்லா கழுவி முதல்ல வந்து 2-3 டைம் தண்ணியில் கழுவிட்டு கடைசியாக வந்து கல்லுப்பும் மஞ்சத்தூளும், ஏன்னா அதில் கிருமிகள் ஏதாவது இருக்கலாம். அதனால பார்த்தீங்கன்னா கல்லுப்பும் மஞ்சத்தூளும் போட்டு எப்பவுமே மட்டன் ஆகட்டும் ஃபிஷ் ஆகட்டும் இப்படி கழுவிடுவோம். கீரைகள் எது பண்ணோம்னாலும் கல்லுப்பும் மஞ்சத்தூளும் போட்டு கழுவிடுவோம். இந்த சிக்கன் தான் டக்குன்னு வெந்துரும். இது வந்து 5 நிமிஷத்துல வெந்துரும். ஆமா, இதே நாட்டுக்கோழி யூஸ் பண்ணா அந்த வெங்காயம் எல்லாம் முழுசா இருந்தது பாத்தீங்களா, குக் பண்ண வெந்த பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா வெங்காயம் காணாம போயிடும், மசிஞ்சிரும், குழம்போட நல்லா மசிஞ்சிரும். இப்போ அந்த சிக்கனை போட்டு நம்ம வதக்க ஆரம்பிக்கலாம். அடுத்தது வந்து பவுடர் எல்லாம் போட்டுடலாம். என்னென்ன? மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள். அடுத்தது வந்து மிளகாத்தூள். இப்போ இந்த மிளகாத்தூள் போடுறீங்கல்ல, ஆமா, இந்த இடத்துல வீட்ல தனி குழம்பு தூள் இருந்தா போடலாமா? போடலாம். குழம்பு நம்ம வீட்டு சைடுல ஒரு குழம்பு தூள் வச்சிருப்பாங்க. ஆமா, அது வந்து சாம்பாருக்கு, புளி குழம்புக்கு, சிக்கனுக்கு, மீன் குழம்புக்கு எல்லாம் போடலாமா? போடலாம். போட்டோம்னா இப்போ இந்த மஞ்சள் தூள் மிளகாத்தூள் எல்லாம் போட வேண்டாம், அதுலயே எல்லாமே இருக்கு. அந்த தூள் மட்டுமே போடுங்க. எல்லாத்து வீட்லயும் இந்த மாதிரி தூள் இருக்காது, அதனால இருக்கிற தூள் கூட போட்டுக்கலாம். இப்போ என்ன போட்டுருக்கோம்? மல்லித்தூள். அடுத்தது கல்லுப்பு. எல்லாம் போட்டாச்சு. இனி அரைச்சது மட்டும் போடணும். வெங்காயம் போட்டாச்சு, தக்காளி போட்டாச்சு, இந்த பட்டை லவங்கம் எல்லாம் போட்டாச்சு. அரைச்சது கடைசியா கொத்தமல்லி. அவ்வளவுதான், ஆல்மோஸ்ட் டன். ஒரு 70% ரெடி ஆயிடுச்சு. அந்த சிக்கன் இப்போ வதக்க ஆரம்பிச்சிருக்கோம். நல்லா வெந்துருச்சுன்னா இதுலயே வதக்கில பாதி வெந்துடணும் சிக்கனை. இப்போ இந்த மசாலா போட்ட பிறகு உங்க பக்குவத்தை சொல்லுங்க. மசாலா போட்ட பிறகு நம்ம தண்ணி ஊற்றி குக் பண்றது நல்லதா, இல்லை இதுமா வதக்கிட்டு தண்ணி ஊற்றுறது நல்லதா? வதக்கிட்டு தான் தண்ணி ஊற்றணும். இப்படி பண்ணா என்ன நமக்கு ப்ளஸ் பாயிண்ட்? ப்ளஸ் பாயிண்ட்ல டேஸ்ட் நல்லா இருக்கும். இப்போ வந்து போட்டு தண்ணி ஊற்றி வேக வைக்கிறத விட எண்ணெயிலேயே வதக்கி அந்த வெங்காயம், தக்காளி, மசாலா எல்லாமே சேர்ந்து போது அந்த சிக்கனில் நல்லா டேஸ்ட் இறங்கி இருக்கும். அப்போ வந்து அது சாப்பிடும்போது அந்த காரசாரமெல்லாம் சிக்கனில் இருக்கும். தண்ணி ஊற்றி வேக வச்சிங்கன்னா அப்படின்னா அந்த சிக்கனில் அந்த காரம் போடுறோம்ல, நெல்லுக்கு மிளகாத்தூள்லாம், அது வந்து அவ்வளோ சீக்கிரம் இறங்காது, லைட்டாக தெரியும். ஆனால் இந்த மாதிரி நல்லா வதக்கி நீங்கள் சாப்பிடும்போது அதோட தன்மை வந்து பார்த்தீங்கன்னா அந்த காரத்தன்மை, நம்ம என்ன ஸ்பைசஸ் போட்டுருமோ அது அப்படியே இருக்கும். அதான் விஷயம். ஆமாம், இது ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடலாம். சரி, மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் ஆச்சு. அதாவது அடுப்போட ஃப்ளேம் பார்த்தீங்கன்னா லோ ஃப்ளேம் வச்சுருக்காங்க. அந்த சிக்கன் பாருங்கள், நாங்கள் பாருங்கள் தண்ணி ஊற்றவே இல்லை இடத்துல. ஆனால் ஸ்லோ ஃப்ளேம் வச்சு குக் பண்ணுறதுனால என்ன வேணா அந்த சிக்கனில் இருக்க அந்த தண்ணி எல்லாமே விட்டு அப்படியே வெந்துட்டு இருக்கு. மிக்ஸ் பண்ணுங்க பார்க்கலாம். இப்போ அந்த எண்ணெய் தண்ணி எல்லாத்துலேயும் அதுலேயே வெந்து போயிடும் சிக்கன். இதுக்கு என்ன பண்ண கேட்டிங்கன்னா ஸ்லோ ஃப்ளேம் இருக்கணும், அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பார்த்தீங்களா, இப்போ அந்த மசாலா, அந்த தண்ணி, அந்த சிக்கன் எல்லாம் உடம்பு வந்துருக்கு, அந்த எண்ணெயை பிரிஞ்சு வரும். ஆமாம் ஆமாம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா பாதி அளவு வெந்துருச்சு. இப்போ அரைச்சதை ஊற்றிடலாம். நான் என்ன கேட்டா, இப்போ இந்த சிக்கனை அப்படியே இன்னும் கொஞ்சம் மூடி போட்டு அப்படியே வதக்கி சாப்பிட்டா நல்லா இருக்கும். இன்னும் நல்லா இருக்கும். ஏன்னா வெறும் இந்த காரம் உப்பு எல்லாமே இருக்குது, சும்மா சிம்பிளா சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். இதை அப்படியே எடுத்து சாப்பிடலாம். இதுக்கப்புறம் பெப்பரோ இல்லை வேற எதனா போனால் நீங்கள் போடலாம். இதில் வந்து பெப்பர் தூளும் கூட போட்டுக்கலாம். ஃபைனலாக பெப்பர் தூள் போட்டு கொத்தமல்லி போட்டு கூட அப்படியே சாப்பிட்டுக்கலாம். நல்லா இருக்கும். சிம்பிள் தான், வேற எதுவுமே இல்லை. இது நாம எதுக்கு ஊற்றுறோம்னா கொஞ்சம் கிரேவி வேணுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி அரைச்சி ஊற்றுறோம். வெறும் ட்ரையாக அப்படி வேணும்னா கூட இதோடைய கூட நம்ம பெப்பர் கொத்தமல்லி போட்டு கூட அரைக்கலாம். அப்படி கெட்டி ஆயிடுச்சு. தண்ணி வேணும். ஆமாம், தேவையான ஊற்றிங்க. அப்புறம் நல்லா ஒரு கலக்கிடலாம். திருப்பி நல்லா கொதிக்கணும். இப்போ பார்க்கும்போது கலர் வந்து ஒரு லைட் ப்ரௌனாக இருக்கும், ஆனால் நல்லா கொதிச்ச பிறகு பார்த்தீங்கன்னா இன்னும் எண்ணெய் தள்ளி நல்லா இருக்கும். இப்போ நல்லா கலக்கி விட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி விட்டு நல்லா கொதி வந்துட்டு. ஆமாம், இப்போ தேங்காய் அரைச்சி ஊற்றி கொதி விட்டு ஒரு 10 நிமிஷம் ஆச்சு. இப்போ திறந்து பார்த்துடலாம். சிக்கன் வெந்திருக்கும், உப்பு காரம் எல்லாமே பார்த்துட்டு கொத்தமல்லி போட்டு இறக்கி சுட சுட சாப்பிட வேண்டியதுதான். ஓப்பன் பண்ணுங்க பார்க்கலாம். நல்லா கொதிக்கிற சத்தம் கேட்டுட்டே இருக்கு. நல்லா பாருங்க, அடடடடா லைட்டாக கொதிச்சு மேலே லைட்டாக அந்த ஆயில் எல்லாம் நல்லா வந்துருக்கு. பாருங்க எப்படி வந்திருக்கு, நல்லா கெட்டி ஆயிருச்சு கிரேவி ஆட்டா. இப்போ நம்மளுக்கு தண்ணியாக வேணும், இன்னும் கொஞ்சம் முன்னாடியே எடுத்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம், கொஞ்சம் முன்னாடியே எடுத்துக்கலாம். சரி, ஓகே. சிக்கன் வந்துச்சா? சிக்கன் வந்துருக்கு. ஓகே, இங்கே பாருங்க நல்ல ஒரு
அந்த கிரேவியோட பக்குவத்தை பாருங்க. அந்த கலர் பார்த்தீங்கன்னா லைட் ப்ரௌன் கலர், அந்த ஸ்மூத்தாக டெக்ஸ்சர். சிக்கன் இருக்கா? வந்துருச்சு. அது உடையுது. சிக்கன் சீக்கிரம் வெந்துடுமே, 5 நிமிஷத்துலேயே வெந்துடும். அவ்வளோதான். அப்போ நான் டேஸ்ட் பண்ணலாமா? ஓ பார்க்கலாம். இப்போ நீ அடுத்தது கொத்தமல்லி போடலாம். சரியான கிரேவியாக இருக்கு. அந்த இந்த இடத்துல இந்த கிரேவி பார்க்கும்போது பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா அந்த கிரேவி வந்து உங்களுக்கு சிக்கனும் அந்த கிரேவியும் வந்து தனித்தனியாக இல்லை, எல்லாம் சேர்ந்த மாதிரி தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து நிறைய மசாலாலாம் தேவையில்லை. அந்த சிக்கன் கரம் மசாலா இதெல்லாம் தேவையில்லை. வீட்டில் இருக்கிற பட்டை சோம்பு தேங்காய் அவ்வளோதான், வெங்காயம் தீர்ந்தது. ரொம்ப ரொம்ப சீக்கிரமாக ஆயிடும். அது மட்டும் இல்லை, கடந்த ஒரு 3-4 மாதம் 6 மாதம் ஆயிடுச்சுல. 6 மாதம் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் டைம் வந்து அக்காவோட சேர்ந்து வந்து நான் சிக்கன் பண்ணுறேன். ஆமாம், நீங்க எங்கெங்கயோ சிக்கன் பண்றீங்க. என்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா முளைக்கட்டின கொள்ளு குழம்பு அது இதெல்லாம் போடுறோம், கீரை போடுறோம், எல்லாம் பண்றோம். நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க, என்னென்ன நீங்க என்ன சிக்கன் மட்டன் எல்லாம் செய்யறது இல்ல, அந்த மாதிரி எல்லாம் உங்களோட இது போடுங்க அப்படின்னு கேட்டாங்க. வீட்டுல செய்யற மாதிரி சிம்பிளான இதெல்லாம் போடுங்க அப்படின்னு. நீங்க குழம்பு சாப்பாடு அப்படியே போயிட்டோம். ஆனா இந்த தடவை வந்து விடுறது இல்லை. இன்னைக்கு சிக்கன் கிரேவி சாப்பிட்டா ஆகும். நல்லா தலைன்னு எப்படி நல்லா கிரேவி சிக்கனு எல்லாம் சேர்ந்த மாதிரி இருக்குது. எங்க வீட்டில் இருக்கிற சிக்கன் கிரேவி மாதிரியே தான் இருக்கு. நாங்க செய்யறது இதே மாதிரி தான் இருக்கும். அதனால நீங்க இன்னைக்கு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சிக்கனு கிரேவியோட சேர்ந்து உங்களுக்கு தர்ற சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இல்ல இப்போ கிரேவி போட்டுட்டு மேல சிக்கன் போடுறேன். சிக்கன் மேல போட்டாதான் நீங்க மேல சிக்கன் எடுத்து சாப்பிட்டு கிரேவி எடுத்து சாப்பிட்டு பாருங்க தனியா. இது போதும். ஓ சாப்பிடுங்க. அதுல வந்து நம்ம சாப்பிடும்போது காரம் லைட்டா இருக்குது, ஆனா பூப்பு காரம் இருக்கு. இப்போ வேணா மிளகும் போடுறோம், மிளகாத்தூளும் போட்டிருக்கோம், அதனால காரம் இருக்கும். வெரி நைஸ். இப்போ சாப்பாடோட உங்களுக்கு பிசைஞ்சு சாப்பிடும்போது காரம் சரியா இருக்கும். ஆனா தோசைக்கெல்லாம் சாப்பிடும்போது லைட்டா காரம். நீங்க காரம்னா நீங்க நினைக்கிற மாதிரி காரம்லாம் இல்லை. ஐயோ ரொம்ப காரமா இருக்கு அப்படிலாம் இல்லை. நீங்க சாப்பிடும்போது அந்த செகண்ட் டேஸ்ட் இந்த இடத்துல வந்து அந்த காரம் தெரியும். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஸ்மூத்தா இருக்கும். அந்த பேஸ்ட் அந்த மசாலா எல்லாம் போட்டு குக் பண்ண பாத்தீங்களா, அந்த கிரேவி பார்க்கும்போது ஒரு ஸ்மூத்தான டெக்ஸ்டர் இருக்கும். ரெண்டாவது இங்க இருந்து இங்க இறங்கும் போது அந்த காரத்தன்மை லைட்டா தெரியும். அப்படின்னு சிக்கன்னாவே சப்புன்னு சாப்பிடக்கூடாது. ஒரு நூல் காரசாரமா சாப்பிட்டாதான் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். ரைட். இன்னும் நல்லெண்ணெய் ஊத்தி தோசை அதோட இந்த கிரேவி தொட்டு சாப்பிட்டா இன்னும் பிரமாதம். வெரி குட் ரெசிபி. தேங்க்யூ கா, சூப்பர் ரெசிபி. சிக்கன் சாப்பிடுங்க. இந்தா உடனே சூடா இருக்கு, ஊதி சாப்பிடுங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸ் சிக்கன் கிரேவி, சிம்பிள் நீட் டக்கு. அது ஸ்டார்டிங் சொன்னல, இந்த மாதிரி ஒரு சிம்பிளான ரெசிபி தான் 6 அடிக்கு சொல்லலாம். அந்த மாதிரி தான் இது 3 6 ரொம்ப அதுக்கெல்லாம் தேவையில்லை. சிம்பிளா வதக்குறோம், வேக வைக்கிறோம், முடிஞ்சது. தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப அழகா நிதானமா உங்க வீட்டு ஸ்டைல்ல பண்ற இந்த கோழி குழம்பு, அது கோயம்புத்தூர் ஸ்டைல்ல பண்றது அழகா நிதானம் சொல்லி கொடுத்தீங்க. தேங்க்யூடா. உங்க ஃபோன் நம்பருக்கு எப்போ கொடுத்தாங்களே? இன்னைக்கு எங்க வீட்டில் செய்யற மாதிரியே சிக்கன் கிரேவி உங்களுக்கு செஞ்சு காட்டியிருக்கேன். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு வீட்டில் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு வந்து ஒரு ஃபோன் பண்ணி சொல்லுங்கள். ஏன்னா நீங்கள் சொல்கிறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், ஒரு ஆறுதலாக இருக்கும். ஏன்னா ஒரு ஃபுட்டு பண்ணி உங்களுக்கு காட்டுறது வந்து என்னை விட நீங்களும் ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. அதை வந்து நல்லா இருக்குன்னு சொல்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதனால் இந்த மாதிரியெல்லாம் கிரேவி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நாங்கள் வீட்லேயே சுத்தமான முறையில் வந்து மசாலா ஐட்டம், ஸ்வீட்டு, ஸ்நாக்ஸு வந்து ரெடி பண்ணுறோம். யாராவது வேணுன்னா எனக்கு கான்டாக்ட் பண்ணலாம். என்னோடய பேர் வந்து மனோன்மணி, கவண்டம்பாளையம், கோயம்புத்தூர். ஃபோன் நம்பர் வந்து 9952809354. ஒரு நல்ல தரமான ஒரு ஹோம் ஸ்டைல் சிக்கன் கறி இன்னைக்கு எப்படி பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ நான் சாப்பிட்ட 2 நிமிஷம் ஆச்சு. பட் இருந்தாலும் அந்த ஒரு மைலான காரம் இது நல்லா இருக்கு. சாப்பிடணும் தோணும். நைஸ், வெரி குட் ரெசிபி. இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு அருமையான ஒரு ரெசிபி செஞ்சுக்கிறேன். நன்றி, வணக்கம், see you, bye, take care.